ஹலோ ஹேவிவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படம் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து அமேசான் பிரைமில் ஓடிடி ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி மூவி. ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ஓடிடி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோனாக்ஷி சின்ஹா, ஜோதிகா, அசுதோஷ் கௌரிநாத், ஆதிநாத் கோத்தோர் இவங்களாம் இந்த படத்தில் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. அனார் ரெஹ்மான் அண்ட் கார்த்திக் மாணிக்க வாசகம் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் அஸ்வின் ஐயர் திவாரி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் கம் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் வக்கீலோட ஒரு பொண்ணாக இருக்காங்க சோனாக்ஷி சின்ஹா. பட் அவங்க அப்பா கிட்டே அவங்க போயிட்டு அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு கேட்டால் அவங்க அப்பா ஒரு 10 கேஸ் ஜெயிச்சிட்டு வா, அப்போ தான் உன்னை என் கூட சேர்த்துப்பேன் அப்படின்றாரு. அதனால் அவங்க நல்ல கேஸ் தேடி அலையிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு சில கேசஸ் கிடைக்குது. அந்த கேஸ்க்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு சரி நம்மளால தனியாக பண்ண முடியாது, நமக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் வேணும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதே கோர்ட்டில் ஒரு வக்கீலாக இருக்கக்கூடிய ஜோதிகாட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. ஜோதிகாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களுக்குள்ள அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனர் தான். மெயினாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோனாக்ஷி சின்ஹா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து இந்த படத்தில் இந்த வக்கீலா நீட்டாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் என்னமோ அது ரொம்ப நல்லா செட்டிலாக நடிச்சிருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக ஜோதிகா அவங்க தான் ஹைலைட் ஆஃப் த ஷோ இந்த படத்தில். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்னசென்ட்டான ரொம்ப ஒரு ஃபேமிலி மேனான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒரு மாதிரியான வைலண்டிக்கான ஒரு கேரக்டர். அதில் உங்களுக்கு நிறைய படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும் அவங்க கேரக்டரில். பட் ஆனால் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஜோதிகாட்ட இருந்தோம். அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அசுதோஷ் கௌரி ரங்கன் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வக்கீலாக ஒரு சீனியர் வக்கீலாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இது கேஸே தோத்ததில்லை வக்கீல் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் தான். பட் கொடுத்த கேரக்டர் அவரும் நல்லாவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஆதிநாத் கோத்தோர் அவர் இந்த படத்தில் வந்து சோனாக்ஷி சின்ஹாக்கு ஒரு தம்பியாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் ரோல் தான். பட் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி அனார் ரெஹ்மான் அண்ட் கார்த்திக் மாணிக்க வாசகம் இவங்களோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது நீட்டாக. ஸோ படத்தில் மியூசிக் ஓரளவு ஓகேவா வந்து எதுவும் பெருசாக சாங்ஸ் எதுவும் இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீட்டாக போட்டிருந்தாங்க. அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தில் இருந்து. அதே மாதிரி வெங்கராஜன் பத்ரி அவங்களோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் சுற்றி அந்த ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக தான் இருக்குது. மோஸ்ட்டாக கோர்ட் ரூம் ப்ளஸ் ஒரு 2-3 லொக்கேஷன்ஸில் எடுக்கக்கூடிய ஒரு சீன்ஸ் தான் இது. ஸோ அவரோட கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும் ப்ளஸ் அவரோட டிஓ ஒர்க்கட்டாக இருக்கட்டும் அவரோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது இந்த படத்தில். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரு ஸ்ரீ ராயோட எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. படமும் வந்து ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் எங்கேஜிங்காக ஓரளவு அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள படத்தை வந்து கிறிஸ் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் கதை தான். இதுக்கு மேலே பெருசாக டியூரேஷன் போச்சுன்னா படம் பெருசாக ஆடியன்ஸ்க்கும் பார்க்க ஒரு எங்கேஜிங்காக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரோட கட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ படத்தை கொஞ்சம் ஓரளவு எங்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு படத்தை எடிட் பண்ணி. அதே மாதிரி வந்து டேரக்டர் அஸ்வின் ஐயர் திவாரி இவர் நல்லா இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லாம் நிறைய எடுக்கக்கூடிய ஆள் தான் பாலிவுட்டில். அப்படின்னும்போது இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் எடுத்துக்கிட்டாரு. பட் அதில் அவர் பண்ண ஃப்ளாப்ஸ் இந்த படத்தில் நிறைய ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பெருசாக நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு கதை எடுத்துக்கிட்டாரு. பட் ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஸ்க்ரீன் பிளே எல்லாம் போட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் போட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போட்டிங்கன்னா இதுவே இந்த கதையே போதும் இன்னும் ஒரு வெஸ்டர்னியான ஒரு படம் எடுக்கிறதுக்கு. பட் ஆனால் அவர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி ரொம்ப யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் பழைய ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் ஒன்று எழுதி இல்லை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு மாதிரி துவச்சி தொங்க விட்டுறாரு. ஃபஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே அந்தளவுக்கு ஒரு ஸ்டேபிள் ஆகாத அளவுக்கு நமக்கு ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகுது. என்னடா அது ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நமக்கு போகும். ஃபஸ்ட் ஹாஃப் பெருசாக அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன்ஸ் ஆகுது. வெப் சீரிஸ் கூட ஒரு சில இடங்களில் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் கதைங்க இருக்கும். பட் இதில் வந்து எதுவுமே அளவுக்கு ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃபில் கொண்டு போய் முடிச்சாரு. சரி செகண்ட் ஹாஃப் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தா அங்கேயுமே நமக்கு நிறைய டல் மூமெண்ட்ஸோட படம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக சிம்பிளாக தான் போச்சு. சரி படம் எதை தான் நோக்கி போகுதுன்னு தெரியாத மாதிரி தான் போச்சு. டுவர்ட்ஸ் அந்த ஒரு எண்டில் அந்த ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மட்டும் அந்த படத்தில் நல்லா இருந்தது. அதை தவிர சுற்றி நமக்கு எங்கே பார்த்தாலும் ஃப்ளாட் ஸ்க்ரீன் பிளே தான். படத்தில் ஒன்றுமே இல்லைடா கதை என்னடா இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்மளை கொடுத்தது. ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்டான ஒரு மூவி தான். ஏன்னா சோனாக்ஷி சின்ஹா ஜோதிகா படம் அப்படின்னும் போது சரி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக இருக்க போது அப்படின்னு தான் நான் ட்ரைலரை பார்த்துட்டு நினச்சேன். ஸோ கடைசியில் இதை நம்ம அமேசான் பிரைமில் படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது என்னடா அது ஒன்றுமே இல்லை, ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ கதையும் ஒன்றும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கொண்டு போய் முடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ரொம்ப ஒரு பிலோவேஜான ஒரு மூவி. ரொம்ப போர் அடிச்சது. வேற படம் பார்க்கறதுக்கு எதுவுமே எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அமேசான் பிரைமில். இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 3.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிலோவேஜான ஒரு படம் தான் அது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.